இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாணயத்திற்கு இரு பக்கம், தலை ஒருபுறம் பூ இன்னொரு புறம் என்பார்கள். புஸ்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் மறுபக்கம் பார்க்க என்பது வழக்கம். நாம் அனைவரும் தேவனின் ஒரு பக்கத்தை தானே பார்க்கிறோம். அதிகம் அதை அறிந்திருக்கிறோம். மறுபக்கத்தை காண அறிய விரும்புவதில்லை. தேவன் இரக்கம், மனதுருக்கம், சாந்தம் உள்ளவர், கிருபை நிறைந்தவர். தேவன் மன்னிக்க அதிகாரம் மட்டுமல்ல, தயவும் பெருத்தவர். ஆகவே தவறுகளை, பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை, துணிகரமான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போமானால் நம் இருதயம் கடினமானதாய் மாறியதை காட்டுகிறது. நம்முடைய அக்கிரமத்தின் பாத்திரமும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைந்து கொண்டே வரும். எப்படி என்றால், தண்ணீர் பக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாய் ஊற்றப்பட்டு ஒரு நாள் நிரம்பி வழியுமோ, அப்படி நம் அக்கிரமத்தின் பாத்திரமும் நிரம்பி வழியும். அப்பொழுது தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம் ஆளாவோம். அதனால்தான் நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கடிந்து உணர்த்துவார். பாவத்தை தேவன் மன்னிக்கிறவரானதால் எப்பொழுதும் நாம் பாவம் செய்து கொண்டே இருந்தாலும் மன்னிப்பார் என்பது அர்த்தமல்ல. அதை செய்ய ஊக்குவிப்பார் என்ற அர்த்தமும் அல்ல. அதை செய்தாலும் அவர் கண்டுக்க மாட்டார் என்ற அர்த்தமும் அல்ல. அதை செய்யாதே என்று நமக்கு புத்தி சொல்லி அதை தடுக்கிறவராய் இருப்பார். அதை தவிர்க்கும்படியாய் தான் நம்முடன் பேசுவார். ஆக பாவத்தை உணர்த்த தேவன் உண்டானால் பாவத்தை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய பொறுமையான நீடிய சாந்தமான குணம் நம்மை திருத்தி கொள்ளதான் நமக்கு தருணங்களை தருகிறது. நீ என்னை அறிய வெறுத்தால் நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ என் பக்கம் திரும்பினால் நான் உன் பக்கம் திரும்புவேன் என்று சொல்லுகிற தேவனை நாம் அறிய வேண்டும். அதனால் மன்னிப்பு கேட்கப்பட்ட தவற்றை நாம் மீண்டும் மீண்டும் செய்தால் தேவ தயவு என்ற பக்கம் பார்க்க முடியாது. மாறாக நியாயத்தீர்ப்பின் பக்கத்தை சந்திக்க நேரிடும். தேவ தயவை அசட்டை செய்யக்கூடாது. அது விபரீதமாக முடிந்துவிடும். ஆகவே தவறுகிறவர்களிடத்தில் கண்டிப்பையும் கீழ்ப்படுகிறவர்களிடத்தில் தயவையும் தேவன் வெளிப்படுத்துவார். தேவ தயவு ஆவியின் கனிகளில் ஒன்றாயிருக்கிறது. அதை பெற தேவனோடு உறவு அவசியமாய் காணப்படுகிறது. அதாவது தேவ ஜெப வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. தேவ தயவு கிரியை செய்தால் நம் சத்துருக்கள் நமக்கு தயவு பாராட்ட வைக்க செய்யும். எகிப்தியர் கண்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்து இஸ்ரவேலருக்கு எகிப்தியர்கள் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். இவ்விதமாய் இஸ்ரவேலர் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று யாத்திரையாகவும் 12ஆம் அதிகாரத்தில் 35-36 வசனங்களில் காணலாம். யோசேப்பு அதேபோல் சிறைசாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி யோசேப்புக்கு தயவு செய்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? மேல் அதிகாரிகளின் கண்களில் தயவை பாராட்ட வல்லவராயிருக்கிறார் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ராஜஸ்திரியான எஸ்தருக்கு ராஜா அகஸ்வேரின் கண்களில் தயவு கிடைத்து செங்கோல் நீட்டப்பட்டதே. அதன் நிமித்தம் 128 தேசங்களில் இருக்கிற யூதர்களை பகைஞர்கள் மேற்கொள்ளாமல் யூதர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ள காரியம் மாறுதலை முடிந்ததல்லவா? ஆபிரகாமின் ஊழியன் தன் எஜமானுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்போது, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று ஜெபித்தான். அந்த ஜெபத்திற்கு பதிலாய் மகா ரூபவதியான கன்னியுமாயிருந்த ரெபெக்காளை காட்டி அவன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரே தேவன். தன்னுடைய கிருபையையும் உண்மையையும் அதன் மூலம் விளங்க செய்த தேவன் உங்களுடைய வாழ்விலும் உங்கள் மன வாழ்க்கையிலும் நிச்சயமாய் தயவு பாராட்டுவார். அவரை அவருடைய
தயவுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய சமயமும் தேவ செயலும் நேரிடும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கண்களில் தயவும், நம் பகைஞரிடத்தில் நமக்கு தயவும், நம்முடைய அதிகாரிகளின் கண்களில் தயவும், ராஜாவின் கண்களில் தயவையும் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பாராட்டச் செய்வார். ஜெபிப்போம்மா. அன்பும் இரக்கமும் தயவும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே, நீர் தயவு உள்ளவனுக்கு தயவுள்ளவராய் இருக்கிறீர் ஐயா. உம்முடைய தயவு இல்லாமல் எங்களால் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. உம்முடைய தயவை நாடி வந்திருக்கிறோம் தேவனே. நாங்களும் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தவும் தயவு பாராட்டுகிறவர்களாயும் இருக்க உதவி செய்வீராக. ஆவிக்குரிய கனியாகிய இந்த தயவு எங்களிலே காணப்பட கர்த்தாவே உதவி செய்யும். எந்த நிலையிலும் உம்முடைய கோபாக்கினைக்கு ஆளாகாமல் இருக்க, எங்கள் அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பாதபடிக்கு நாங்கள் பக்கம் திரும்பிவிட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி கண்டிப்பாய் தேவனுடைய கண்களில் உங்களுக்கு தயவை பாராட்டச் செய்யும். மற்றவர்களும் இந்த தயவை பெற்றுக்கொள்ள இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.